மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கீழ்கண்ட படி காலி பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து 28/2/2025 பிற்பகல் 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா வெறும் இந்தியாவுக்கு சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். வந்துட்டு 28/2/2025 நீங்க ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைன் கிடையாது. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு 28/2/2025 அன்னைக்கு நீங்க போஸ்ட்ல அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜாப் வேகன்சி டீட்டெயிலும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பார்க்கலாம். வெளித்துறை காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைப் ரைட்டிங்ல கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு வேகன்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,500 இருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. பிளஸ் வந்துட்டு நீங்க கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இருக்கிற டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல தமிழ் மற்றும் ஆங்கிலம், அதாவது இங்கிலீஷ்ல வந்துட்டு சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சிருந்தா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் வந்துட்டு கணினி பயன்பாடு, அலுவலக தனியாகத்தில் சான்றிதழ் படிப்பு அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எதனா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸும் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து காவலருக்கு வந்து 70 வேக்கண்ட் இருக்கு. இதுல வந்து ஆண்கள் வந்து 60 வேக்கண்ட்டும் பெண்கள் வந்து 10 வேக்கண்ட்டும் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 15,900 இருந்து 50,400 வரை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இப்போ வரை இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதாவது தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூர்கால 2 வேக்கண்ட்டும் சேலரி பொறுத்த வரைக்கும் சேம் அதே ரேஞ்சில தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏவலால் வந்து பண்ணை சாகுபடிக்கு 2 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. 10,000 இருந்து 36,500 வரைக்கும். அடுத்து ஒவ்வொரு கோயில் பெருக்குபவர் வந்து 2 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. 10,000 இருந்து 31,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். கால்நடை பராமரிப்பாளர் 1 வேக்கண்ட் இருக்கு. இதற்கும் வந்துட்டு 10,000 இருந்து 31,500 வரையும் இருக்கும் உங்களுக்கு சேலரி. ஒவ்வொரு கோயில் காவலருக்கு வந்து 2 வேக்கண்ட் இருக்கு. இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 11,600 இருந்து 36,800 வரையும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க இந்த போஸ்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அடுத்து வந்து உள்துறை காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. திருமஞ்சனம்ல 3 வேக்கண்ட் கேட்டிருக்காங்க. தமிழில் எழுத படிக்கும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஆண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகம பள்ளியில நீங்க திருமஞ்சனம் கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தாதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்தானிகமுக்கு வந்து 10 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து சேலரி 10,000 இருந்து 36,500 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து வந்து ஓடல்ல வந்து 2 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேலரி வந்துட்டு 15,900 இருந்து 50,400 வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். நீங்க வந்துட்டு ஆகம பள்ளியில 1 இயர் நீங்க கோர்ஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தாளம்ல 3 வேக்கண்ட் இருக்கு. ஸோ தாளம் பொறுத்த வரைக்கும் சேலரி 18,500 இருந்து 58,600 வரையும் இருக்கும். இதற்கும் சேம் அதே இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து இதற்கு என்னன்னா நீங்க இசைப்பள்ளியில நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டோ இல்ல பிரைவேட்லயோ நீங்க வந்து இசைப்பள்ளியில நீங்க அந்த தாளத்துக்கான கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தொழில்நுட்ப பணியிடங்கள் டெக்னிக்கல் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு துறை, அதாவது ஐடில கேட்டிருக்காங்க. ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கண்ட் இருக்கு. 20,600 இருந்து 65,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்க பிஇல வந்து ஐடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிளம்பர்ல 4 வேக்கண்ட் இருக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 இருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐல பிளம்பர் ட்ரேட்ல நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் அனுபவம் அல்லது 2 ஆண்டுகள் அப்ரண்டிஸ்ஷிப் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உதவி மின் பணியாளர் எலக்ட்ரிக்கல்ல வந்து 2 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐடிஐல நீங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். பிளஸ் வந்து இல்லைன்னா வயர்மேன் ட்ரேட் முடிச்சிருந்தாலும் போதுமானது.
அடுத்து வந்து மின் உரிமம் வழங்கல் வாரியத்திலிருந்து எச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதாவது டிஎன்இபில இருந்து நீங்க எச் சர்டிபிகேட் நீங்க வாங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகர் மற்றும் ஓதுவர் பயிற்சி பள்ளி காணி பணியிடங்களுக்கு தலைமை ஆசிரியர் ஒரு வேக்கண்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 36,700 இருந்து 1,16,200 ரூபாய் வரையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்க முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தால் ஒரு இளைய பட்டமும் நீங்க பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது பிடி இல்லைன்னா பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎட் முடிச்சிருந்தாலே போதுமானது. பிளஸ் வந்து ஏதேனும் ஒரு மேல்நிலை பள்ளியில் 5 ஆண்டுகள் குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்துட்டு பிஜி டிகிரியும் நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவார ஆசிரியருக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு. இதற்கு வந்து சேலரி 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு வந்துட்டு உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரியணும். அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஆகம பள்ளியோ இல்ல தேவர பாடசாலைகளோ வேத பாடசாலைகள் 3 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கான சர்டிபிகேட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சங்கீத இசை ஆசிரியருக்கு வந்துட்டு 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்கு வந்து குரல் இசையில் 3 வருடம் படிப்பும் முடித்திருக்க வேண்டும் அல்லது இசை பட்ட படிப்பு முடித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆகம ஆசிரியருக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இருக்கு. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா 35,900 இருந்து 1,13,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏதேனும் வேத ஆகம பாடசாலையில் சைவம் அதாவது 5 ஆண்டுகள் குறையாமல் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அல்லது இந்து சமய மற்றும் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் ஏதேனும் ஒரு கோயிலில் 5 ஆண்டு கால அளவிற்கு குறையாமல் முதுநிலை ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும். சைவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகம பாடசாலையில் 4 ஆண்டுகள் பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். பிளஸ் வந்துட்டு நீங்க சைவ ஆகமத்தில் இல்ல வேத ஆகம பாடசாலையில் 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்க பண்ணிருக்கணும். பிளஸ் அதுக்கான சர்டிபிகேட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல் வேகன்சி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல் அண்ட் சேலரி டீடைல். ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் டோட்டலா 109 வேகன்சி இருக்கு. இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரர் 1/7/2024 தேதியில் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்குள் மேற்படாதவரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம். இதுக்கு வந்து மெயின் வந்துட்டு இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டும் நீங்க வந்துட்டு அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து தொற்றுநோய் மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது தொற்றுநோய் இல்ல வந்துட்டு மனநிலை பாதித்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்க மேல எதனா கேஸ் இருந்தாலோ இது வந்துட்டு உங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அதாவது இதுக்கு முன்ன உங்க மேல ஏதாவது போலீஸ்ல கேசஸ் இருந்தாலோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ண தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நன்னடத்தை சான்றிதழ் நீங்க கண்டிப்பா வாங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிகள் வந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஆத்தோரைஸ்டு பர்சன் கிட்ட நீங்க வந்து நன்னடத்தை சான்று கண்டிப்பா வாங்கி இருக்கணும். பிளஸ் வந்துட்டு இன்னொரு மெயினான விஷயம், பிளஸ் வந்து நீங்க லாஸ்டா படிச்ச ஸ்கூல்லயோ அதாவது உங்க காலேஜ்லயோ நீங்க வந்து படிச்சிருந்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா போயிட்டு ஒரு நன்னடத்தை சான்று வாங்கிடுங்க. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நன்னடத்தை சான்று கண்டிப்பா வேணும். நன்னடத்தைன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட். ஸோ கான்டாக்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும். இப்போ வந்து நீங்க வந்து நிறைய போஸ்டிங் நம்ம வேகன்சி போடணும்னா நிறைய தனித்தனியா நீங்க போடணும். ஒரே அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவ்விளம்பரம் செய்யப்படும் தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது இன்னிலிருந்து நீங்க அனுப்பலாம். அதாவது 22ஆம் தேதிக்குள்ள நீங்க அனுப்பிச்சு விட்டுறணும். அதுக்கு மேல அனுப்பிச்சீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்க அனுப்புற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் பண்றப்போ உங்களோட செல்ஃப் அட்டாச்சு சைன் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அசல் சான்றிதழ் அனுப்பக்கூடாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்க அனுப்பக்கூடாது. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்க அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வயது சான்றிதழ்கான உங்களுக்கு இப்போ நீங்க வந்து வயது சான்றிதழ் இதுல இணைக்கணும். வயது சான்றிதழ்னா ஒண்ணும் இல்ல, உங்களோட பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா உங்களோட 10th மார்க் ஷீட். ஸோ இது மாதிரி நீங்க வந்து உங்களோட மார்க் ஷீட்டை நீங்க கொடுக்கலாம். அடுத்து வந்துட்டு உடல் தகுதிக்கான மருத்துவ சான்று நகல், நன்னடத்தை சான்று நகல் கண்டிப்பா அப்ளை பண்ண. நான் இப்போ இதுக்கு முன்ன சொன்ன மாதிரியும் உடல் தகுதி சான்று மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டும் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்துட்டு நன்னடத்தை அதாவது கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு கம்பல்சரியா நீங்க வந்து எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். வயது சான்றும் பிளஸ் வந்துட்டு மெடிக்கல் ஃபிட்னஸும் பிளஸ் வந்து நன்னடத்தை, இந்த 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இன்டர்வியூஸே இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓகே ஆகுறதும் ரிஜெக்ட் ஆகுறதும் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே பக்காவா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து விண்ணப்ப படிவத்தில் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் வரப்பெற்ற விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலே நிராகரிக்கப்படும். நான் இதுக்கு முன்ன சொன்னதுதான் இப்ப மறுபடியும் இங்க அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ வந்துட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸை வந்து கரெக்டா நீங்க கொடுக்கணும். எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இன்கேஸ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா இக்கோயிலின் உப கோயில்களுக்கு பணியிடை மாற்றுதல் செய்யப்படும். அதாவது இந்த கோயில் சம்பந்தப்பட்ட, அதாவது திருவண்ணாமலை கோயில் சம்பந்தப்பட்ட உப கோயில்கள் இருக்கும்ல, அங்க கூட உங்களுக்கான பணியிடை டிரான்ஸ்பர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல இருக்கு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். இதை நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயினான விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, இல்லைன்னா நேர்ல கூட போய் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நேர்ல போனீங்கன்னா ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து 100 ரூபாய் கொடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். www.hfce.tn.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு கூட உங்களுக்கு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி அனுப்பணும், நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க அந்த ஃபர்ஸ்ட் கவர்ல வந்து பணியிடை வரிசை எண், அதாவது நீங்க இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் காவலருக்கு போடுறீங்க அப்படின்னீங்கன்னா பணியிட வரிசை எண் 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, மற்றும் என்ன பணியிடம் காவலர்னு போட்டு பணியிடத்திற்கான விண்ணப்பம் சொல்லிட்டு மேல ஹெட்லைன்ல போடணும். அடுத்து பெருநர்ல பாத்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை 606601 இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்துட்டு ரைட் இருக்கும். கரெக்டா ரைட் பண்ணுங்க, சின்ன எழுத்து கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்துட்டு இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர்ல விடுனர்ல உங்களோட நேமும் உங்களோட டீடைல் எல்லாம் நீங்க கொடுங்க. கண்டிப்பா அக்னாலஜ்மெண்ட் வைங்க. அக்னாலஜ்மெண்ட் வைக்காம நீங்க வந்து இது பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான ரெசிப்டே அதுதான் இருக்கும். சோ அடுத்து வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவிக்கான அந்த நேமை வந்து நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல எழுதிக்கோங்க, இங்கிலீஷ்ல வேணா தமிழ்ல மட்டும் எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரரின் புகைப்படம், உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம், அடுத்து உங்க அப்பாவோட, உங்க இல்லைன்னா வந்துட்டு உங்க ஹஸ்பண்டோட நேமை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பிறந்த தேதி, வயது, அதாவது உங்களுக்கு மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து பாலினம் ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுங்க. நிரந்தர முகவரி, நீங்க இப்ப கரண்ட்ல இருக்கிற அட்ரஸ் நீங்க கரெக்டா எழுதிடுங்க. அடுத்து வந்து ஆதார் கார்டோட ஆதார் என்ன நீங்க எழுதணும். அடுத்து ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து என்ன மதத்தை சார்ந்தவங்க, பிசி எம்பிசி டி அது மாதிரி வந்து நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து உங்களோட கம்யூனிட்டியை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயது இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கல்வி தகுதி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீடைல் இதுல என்டர் பண்ணுங்க. இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின், இப்ப டைப் ரைட்டிங் முடிச்சீங்கன்னா டைப் ரைட்டர், பிளஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் க்ளோஸ் முடிச்சிருந்தீங்கன்னா டேலி, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான சர்டிபிகேட் கண்டிப்பா அட்டாச் பண்ணிருக்கணும். அடுத்து வந்துட்டு அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 29/1/2025 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ரீசெண்டா நீங்க இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ போயிட்டு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட போயிட்டு உங்களுக்கான கான்டாக்ட் சர்டிபிகேட், அதாவது நன்னடத்தை சான்று நீங்க பெற்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் டேட் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு முன்ன வாங்கினது இதெல்லாம் வச்சீங்கன்னா
உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்து வந்து உங்க மேல எதனா கேசஸ் எதனா இருக்குன்னா அது இருந்ததுன்னா ஆமுன்னு போட்டு அதுக்கான டீட்டெயில வந்து நீங்க இது பண்ணணும். அதே மாதிரி நீங்க எதனா இந்த இப்போ காவலருக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு எதனா முன் அனுபவம் இருந்ததுன்னா அதோட டீட்டெயில் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையில் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் ஏதேனும் அதன் வெறும், அதாவது உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸோ யாரும் அவங்களோட டீட்டெயில், அதாவது நீங்க ஆல்ரெடி வந்து கோயில்ல இருக்காங்க அப்படின்னீங்கன்னா அதோட அவங்களோட டீட்டெயில் எழுதலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இங்க டேஷ் இருக்கு பாத்தீங்களா, இங்க டேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க நேம் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையா கணவரா பாதுகாவா, தந்தைன்னா தந்தையை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா பேரை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு இங்க கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இடம்ல வந்துட்டு நீங்க எந்த ஊரோ அந்த ஊரை போட்டுட்டு நீங்க என்னைக்கு அனுப்புறீங்களோ அந்த டேட்டை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்றது. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான இன்ஃபர்மேஷன் இப்ப சொல்றேன். சோ நீங்க போஸ்ட்ல வந்துட்டு நீங்க உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஒரு அட்டாச் பண்ணிருப்பீங்கல்ல, சோ உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிருப்பீங்க. சோ அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ்ல உங்களோட அதுக்கு பின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எம்டி கவரை வந்துட்டு எம்டி போஸ்டல் கவர்ல வந்துட்டு 25 ருபீஸ்க்கான ஸ்டாம்ப், அதாவது 25 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் வந்து நீங்க ஒட்டி, அதே மாதிரி உங்க அட்ரஸ் மேல வந்து பெறுநர்ல வந்து உங்க அட்ரஸ் எழுதிட்டு கீழே வந்து விடுநர்ல வந்துட்டு இந்த இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை இதை எழுதி ஒரு எம்டி கவர்ல அந்த 25 ருபீஸ் ஸ்டாம்பை ஒட்டி நீங்க அனுப்புற அந்த கவர்லயே அந்த போஸ்ட் கவரை நீங்க அட்டாச் பண்ணிடணும். ஏன்னா வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை அதுல இருந்து, அதாவது உங்களுக்கான செலெக்ஷன் இன்டர்வியூ லெட்டரை வந்து அதுல இருந்து அனுப்புவாங்க. ஸோ அதனாலதான் வந்து அந்த ஒரு எம்டி கவரை நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். எம்டி கவரும் அனுப்பிச்சு விட்டுருங்க. பிளஸ் வந்துட்டு உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பியும் நீங்க வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் எதுக்குன்னா நீங்க அனுப்பிச்சதுக்கான உங்களுக்கு ப்ரூஃப் வரும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தனா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.